Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th standard commerce chapter 11 types of banks நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம types of bankல on the basis of function வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது on the basis of status given by RBI and on the basis of ownership. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம on the basis of status பார்த்துடலாம். ஸோ status பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ் அண்ட் நான் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஷெட்யூல்ட் பேங்க் இஸ் நத்திங் அபவுட், அதுக்கு தமிழ் மீனிங் வந்து திட்டமிடப்பட்ட வங்கி. ஸோ ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னா வந்து இது வந்து ஆர்பிஐ கீழே இருக்கும் அண்ட் இட் ஃபாலோஸ் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ போட்ட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணுற எல்லா பேங்க்ஸையுமே வந்துட்டு நம்ம ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத பேங்க்ஸை வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷெட்யூல்டு பேங்க் வந்து ஆர்பிஐ கீழே செகண்ட் ஷெட்யூல் ஆக்ட் 1934 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் கீழே வர எல்லா பேங்க்குமே வந்து விச் வாஸ் இன்க்ளூடட் இன் செகண்ட் ஷெட்யூல் ஆக்ட் 1934 அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷெட்யூல்டு பேங்க் திட்டமிடப்பட்ட வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ நம்ம பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல் பேங்க்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை த நார்ம்ஸ் அண்ட் included in second schedule to the RBI Act 1934 are called scheduled banks. Such banks are given financial accommodation and remittance facilities at concessional rate by RBI. ஸோ இந்த ஷெட்யூல்டு பேங்க்கு கீழே இருக்கிறது, அதாவது செகண்ட் ஷெட்யூல் பேங்க்கு கீழே இருக்க பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ரெமிட்டன்ஸ்னால் வந்து சென்டிங் some money, some amount of money as a payment or gift, அந்த ஃபெசிலிட்டி வந்து ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஷெட்யூல் பேங்க்கு இருக்காதா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் இருக்கும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்செஷனல் ரேட்டு. இந்த கன்செஷனல்னால் வந்துட்டு சலுகை. ஸோ சம் செட் ஆஃப் கன்செஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும் இந்த ஷெட்யூல் பேங்க்குக்கு. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ஷெட்யூல்டு பேங்க் அண்டர் ஆர்பிஐ. அண்ட் தெர் இஸ் நோ நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இல்லை. லைக் ப்ரைவேட் செக்டார்லேயோ இல்லை பப்ளிக் செக்டார்லேயோ ஃபாரின் பேங்க்ஸ்லேயோ வந்துட்டு நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கிடையாது. அப்போ எங்கே வந்து நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கும் அப்படின்னா தேர் ஆர் 5 அர்பன் cooperative bank and 3 local area bank which functions as non-scheduled bank in India. So இந்த 5 urban cooperative bankum local area bankum தான் வந்து non-scheduled bank in India அப்படின்னு சொல்கிறாங்க. And small finance bank and payment banks have not been licensed under section 22 of Banking Regulation Act. So இந்த பேமெண்ட் பேங்க்கும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் வந்துட்டு செக்ஷன் 22 வந்து ரெஜிஸ்டர் ஆகலை, லைசன்ஸ் பெறலை. ஸோ விச் மீன்ஸ் இதுவும் வந்துட்டு நான் ஷெட்யூல்ட் பேங்க் கீழே தான் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பேட்டர்ன். ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க் வந்து 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேங்க் இல்லைனா பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலாக வந்துட்டு 21 பேங்க்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல் நேஷ்னலைஸ்டு பேங்க் 19 பேங்க்ஸ் இன் 2017. செபி அண்ட் ஐடிபிஐ லிமிடெட் ஆர் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ். இதெல்லாம் வந்து ஓனர்ஷிப் பேசிஸில் கவர்மெண்ட் பேங்க்கா ப்ரைவேட் பேங்க்கா அப்படின்ற அந்த ஓனர்ஷிப், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி பேங்க்கா அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல் ஆஃப் தேம் ஆர் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி டைப் பேங்க். இது எல்லாமே வந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி டைப் பேங்க். தேர் ஆர் கார்பரேஷன் டைப் பேங்க். ஈச் கார்பரேஷன் டைப் பேங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த செப்பரேட் ஆக்ட். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கார்பரேஷன் பேங்க்கில் வந்து செப்பரேட் ஆக்ட் பார்லிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பேங்க்ஸ். அண்ட் ஃபுல்லி ஓன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஓனர்ஷிப்புன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் தான் வந்து ஓனர். எக்ஸாம்பிள் வந்து ஐஎஃப்சிஐ, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அண்ட்
SIDBI Small Industrial Development Bank of India and EXIM நம்மளுக்கு தெரியும் Export Import Bank of India. All banking companies owned by private people are called private sector commercial bank. Private own பண்ணுச்சு அப்படின்னா அது private sector bank. All cooperative banks are owned by its members from the public. So cooperative வந்துட்டு members own பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த பேங்க்ல என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான் நம்ம பார்க்குறோம் எது என்னென்ன ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. In 1969 there were 14 private banks which were concentrated in cities and towns. Their objective was to earn more profit. ஸோ அவங்களோட எய்ம் என்னவாக இருந்திருக்கு, ப்ராஃபிட் earn பண்ணோம் இருந்திருக்கு. In order to channelize the fund with these commercial banks towards national priorities and to develop agriculture and rural sector, nationalization of banks was undertaken. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஃபண்ட் வந்து நம்ம ரேஸ் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும் அக்ரிகல்ச்சருக்காக அப்படின்னு நினைக்கும் போது இந்த எல்லா பேங்க்கையும் வந்து நேஷ்னலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ப்ரைவேட் கிட்டேருந்து பப்ளிக் வந்து அதாவது கவர்மெண்ட் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அந்த ஒரு ப்ராசஸை தான் வந்து நேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டிங் ப்ரைவேட் பேங்க் இன்டு கவர்மெண்ட் பேங்க். அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பெய்ட் த ஷேர் கேபிட்டல் ஆஃப் தோஸ் பேங்க்ஸ் டு ப்ரைவேட் ஓனர் அண்ட் டுக் ஓவர் கவர்மெண்ட் பேங்க். ஸோ கவர்மெண்ட் பே பண்ணி அந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க். 6 more பேங்க் வேர் நேஷ்னலைஸ்ட் இன் 1980. 1980ல் 6 பேங்க் வந்து நேஷ்னலைஸ்ட் ஆயிருக்கு. நியூ பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த நேஷ்னலைஸ்டு பேங்க் merged with பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இன் 1980. ஸோ நியூ பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேங்க் எந்த பேங்க்கோட merge ஆயிருக்கு அப்படின்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இன் 1980. And today there only 19 nationalized bank 2017. ஸோ 2017 இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த புக் பிரிண்ட் பண்ணும்போது இருந்த சென்சஸ் படி 19 நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் வந்து இருக்குது. நேஷ்னலைஸ்டு பேங்க் இந்தியன் பேங்க், Indian Overseas Bank, Oriental Bank of Commerce. Public Sector Bank, State Bank of India, IDBI Bank Limited and all nationalized bank. Private sector, Lakshmi Villa Bank, Karur Vaishya Bank, Kotak Mahindra Bank. Bharatiya Mahalya Bank was established on November 19, 2013 to serve exclusively women members of the public. Was merged with SEBI on 31st March 2017. ஸோ இந்த பாரதிய மஹல்யா பேங்க் வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் அண்ட் இட் வாஸ் மர்ஜ்ட் வித் செபி. எப்போது மர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 2017. A detailed study on the functions of commercial banks is given in the next chapter. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம functions of commercial bank பார்க்க போகிறோம். and on the basis of organization the banking may be unit bank. ஸோ இதில் வந்து ஒரு பேசிஸ்லேயும் சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன் பேசிஸில் யூனிட் பேங்க் அண்ட் பிரான்ச் பேங்கிங். லெண்டிங் ப்ராக்டிசஸில் பியூர் பேங்கிங், மிக்ஸ்டு பேங்கிங். ப்ராடக்ட்ஸ் basis of their product, retail banking and wholesale banking. On the basis of activity, narrow banking and universal banking. From the ownership point of view, it can be chain banking and group banking ownership. There are some peculiar type of banks such as investment banking. இதெல்லாம் other types of bank. Investment banking, Islamic banking, etc. In modern times, virtual banking and internet banking and mobile banking are very popular. So virtual banking, அப்புறம் internet banking and mobile banking இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க பாப்புலர் பேங்கிங்ஸ். பேங்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் சிஸ்டம் விச் கேன் பி கம்பைன்டு பை எனி ஆஃப் த அபவ் பேங்க். தே ஆர் யூனிட் பேங்கிங், பிரான்ச் பேங்கிங், ரீட்டைல் பேங்கிங், மர்ச்சன்ட் பேங்கிங், யூனிவர்சல் பேங்கிங், ரிலேஷன்ஷிப் பேங்கிங், ஹோல்சேல் பேங்கிங், பியூர் பேங்கிங், மிக்ஸ்டு பேங்கிங், செயின் பேங்கிங், குரூப் பேங்கிங், க்ரீன் பேங்கிங் அண்ட் ஸோ ஆன். எவ்வளோ பேங்க்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க் மட்டும்தான். பட் தீஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து இருக்குது.
there are not separate banks recognized such by RBI. Islamic banking system is a system of banking based on Islamic principle. Islamic banking அப்படின்ற ஒரு பேங்கிங்கே வந்திருக்கு which is based on the principles. இஸ்லாமியர்ஸ் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி அந்த பேங்க்ஸ் வந்து இருக்கும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 principles. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன் சார்ஜ் ஆன் லோன் அண்ட் நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன் ஆன் டெபாசிட்க்கும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்குற டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வாங்குகிற லோன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த பிஸ்னஸ் ஃபர்ம் வில் கிவ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டு த பேங்க். இப்போ ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, அந்த ஃபர்ம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதில் ஷேர் தான் பேங்க்குக்கு கொடுப்பாங்க. நம்ம எப்படி ஒரு சர்டைன் சம் ஆஃப் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம், அது வந்து டெபாசிட்னு சொல்ல மாட்டாங்க, ஷேரை தான் ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் பேங்க் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதை எந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா யுஏஇனா வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் கத்தார், பாகிஸ்தான், குவைத், பஹ்ரைன் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்துட்டு இந்த பேங்கிங் சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. So by here we are completing this chapter 11. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து on the basis of function வந்து அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் போய் பார்த்துடுங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தது on the basis of status and on the basis of ownership pattern. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.